தியானம் செய்வதற்கு இயலுமான வரையில் தரையில் அல்லது வசதியான ஒரு ஆசனத்தில் முள்ளந்தண்டை நேராக நிமிர்த்தி அமர்ந்திருங்கள். முகம், கழுத்து, தோள்கள், கை கால்கள் என்பவற்றின் தசைகளில் உள்ள இறுக்கங்களை தளர்த்தி ஓய்வான நிலையில் ரிலாக்ஸ்டாக உடலை வைத்திருங்கள். ஆழமாக மூச்சை 2 அல்லது 3 தடவைகள் உள்ளிழுத்து நிறுத்தி வாயினால் வெளிவிடுங்கள். பின்வரும் எண்ணங்களில் மனதை குவித்து அவற்றை உங்கள் உணர்வுகளாக்கி அனுபவ நிலைக்குள் செல்லுங்கள். ஆத்ம சக்தியாகிய நான் தந்தை, ஆசிரியர், சத்குருவாக இருக்கும் பரமாத்மா சிவனின் முன்னால் இருக்கின்றேன். இந்த விழிப்புணர்வோடு அமர்ந்திருக்கின்றேன். தூய்மை என்ற ஆதி நிலையை மீண்டும் ஒரு முறை எனக்குள் ஏற்படுத்துவதற்கு ஞானக்கடலான பாபா வந்திருக்கின்றார். தூய்மை என்ற திவ்ய குணத்தினால் பாபா என்னை அலங்கரிக்கின்றார். தன்னிடம் உள்ள விஞ்ஞானத்தை தந்து பாபா என்னை நிறைவான மனிதனாக்குகின்றார். என்னை எனது ஆதியும் அனாதியுமான வீட்டிற்கு அழைத்துச் செல்ல தந்தை வந்திருக்கின்றார். இந்த எண்ணமே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ராமராஜ்யம்தான் கடவுள் படைத்த முதல் உலகம். அதுவே என் சொந்த உலகம். அங்கு ஏராளமான செல்வங்கள் இருக்கும். இழப்புக்கள் என்ற நியதியே கிடையாத உலகம். அங்கு எல்லாமே இயற்கை அழகு நிறைந்ததாக இருக்கும். அந்த உலகின் பெயரே ஸ்வர்க்கம். விஸ்வ மகாராணி ஸ்ரீ லக்ஷ்மி எனதும் விஸ்வ மகாராஜன் ஸ்ரீ நாராயணன் எனதும் ராஜ்யம் அது. ஆத்மாவாகிய நான் பரந்தாமத்தில் இருந்தபோது தந்தையும் குழந்தைகளும் என்ற ஒரே ஒரு உறவு மட்டுமே இருந்தது. சரீரம் என்ற வேடம் தாங்கி வாழ ஆரம்பித்த பின்னரே இவ்வுலகில் பல உறவுகள் உருவாகியது. தாய், தந்தை, சகோதரர்கள், உறவினர்கள் என்று பல்வேறு உறவுகளுக்குள் இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது மீண்டும் இந்த சங்கம யுகத்தில் பாபா என்னை
ஆத்ம உணர்வுக்குள் இட்டுச் செல்கின்றார். ஆத்மாவே, சரீரம் என்ற இந்த உணர்வை களைந்து உன்னை ஒரு ஆத்மாவாக நினை என்று தினசரி பாபா எனக்கு அறிவுரை கூறுகின்றார். சரீர உறவுகளை கடந்து ஆத்ம சக்தியாகிய நான் எல்லோரையும் ஆத்மாக்களாகவே கருதி தொடர்பு கொள்வதை பயிற்சி செய்கிறேன். ஆத்மாவாகிய நான் 5000 ஆண்டுகள் கொண்ட ஒரு சரித்திரத்தை வாழ்ந்து முடித்து தற்போது இறுதி நேரத்தில் வீடு திரும்புவதற்காக காத்து நிற்கிறேன். நான் காலத்திற்கு காலம் பல்வேறுபட்ட மனிதர்களின் ராஜ்யங்களையும் புவியியல் மாற்றங்களையும் கடந்து வந்திருக்கிறேன். இந்த உலக நாடகம் உயிருள்ள மனிதர்களினதும் உயிரற்றவற்றினதும் மாற்றங்கள் பற்றிய சரித்திரம். இந்த சரித்திரத்தில் வாழ்ந்த உத்தம தேவர்களின் அதி உயர்ந்த அந்தஸ்திற்கே இப்போது எனது பரம தந்தை ஆகிய சிவபாபா என்னை உயர்த்திச் செல்கின்றார். இந்த உலகம் இப்பொழுது ராவணனின் ஆட்சி காலத்தில் இருக்கின்றது. ஆத்மீக சிந்தனைகள் கொண்ட ஆத்மாக்கள் இந்த ராவண ராஜ்யத்தின் சூழ்நிலைகளின் மத்தியில் தந்தையை நோக்கி காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று அழைக்கிறார்கள். அதனால் பாபா, நீங்கள் இந்த கலியுக தமோ பிரதான் உலகத்திற்குள் வந்திருக்கிறீர்கள். இதில் ஆழமான நம்பிக்கையுள்ள குழந்தைகள் இந்த ராவண ராஜ்யத்தின் கவலைகளின்றி அதீந்திரிய சுக இன்பத்தில் அகநோக்கில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பாபா, உங்கள் ஒவ்வொரு வார்த்தையிலும் எனக்கிருக்கும் நம்பிக்கைதான் என்னை இந்த உலகத்தில் கருணை கொள்ளச் செய்கின்றது. இவ்வுலகில் இருக்கும் ஆத்மாக்கள் தமது ஆத்ம சக்தியை இழந்திருப்பதால் இன்பத்தை தேடி காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் ஆகிய விகாரங்களால் நிறைந்திருக்கிறார்கள். இதனால் ஆத்மா துன்பத்தை அனுபவிக்கின்றது. கோபத்தின் ஆக்ரோஷத்துடன் என் முன்னால் ஒரு ஆத்மா மிகவும் இயலாமையான நிலையில் வருகின்ற போது அவர் மீது நான் கருணை நிறைந்த உணர்வுகளையே கொண்டிருக்கின்றேன். தந்தை கற்பித்த இந்த மெய்ஞானமும் அது பற்றிய விழிப்புணர்வும் என்னை உலக ஆத்மாக்கள் மீது அன்பையும் கருணையையும் நல்லுணர்வுகளையுமே கொள்ளச் செய்கின்றது. தந்தை கற்பிக்கும் மெய்ஞானம் என் ஆழ் மனதில் அமைதியை நிறைக்கின்றது. உலகில் ஆத்மாக்கள் மிகவும் பலவீனமாக இருப்பதால் என் மனநிலையை நான் ஆத்மீகமாக உயர்ந்த உன்னத நிலையில்
பேணிக் கொள்கின்றேன். இதனால் நானும் நான் வாழும் சூழலும் பயனடைகின்றது. சக்தி வாய்ந்த உணர்வலைகளால் நிறைகின்றது. என் நெருக்கத்தில் வருகின்ற ஆத்மாக்கள் ஆழ்ந்த ஒரு சுகத்தை, அமைதியை, மகிழ்ச்சியை, மன ஆறுதலை பெறுகின்றார்கள். ஆத்ம சக்தியாகிய என்னை ஆன்மீக ஆளுமைகளால் பாபா நீங்கள் நிறைக்கின்றீர்கள். உங்கள் நினைவினாலும் இந்த ஆன்மீக சிந்தனைகளினாலும் மெய்ஞானத்தினாலும் நான் எப்பொழுதும் என் மனநிலையில் அவதானமாக இருக்கின்றேன். என் மனதாலும் வார்த்தைகளாலும் செயல்களாலும் ஆத்மாக்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றேன். இந்த உயரிய எண்ணங்களுடன் ஆத்மாவாகிய நான் இப்பொழுது மீண்டும் இந்த பௌதீக புலன்களுடன் இணைந்து உலகில் செயற்பட ஆரம்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.